அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்தில் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் இங்கே குழுமி இருக்கிறோம். இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் என்ற இந்த நிகழ்ச்சி நம்முடைய சகோதர சகோதரிகள் மத்தியில் எழுகின்ற சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்வதற்கான ஒரு நிகழ்ச்சியாகும். இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், மார்க்கத்தின் பெயரால் தவறான செய்திகளை எல்லாம் மக்கள் மத்தியிலே பரப்பி உண்மையான மார்க்கத்தையும் பொய்யான செய்திகளையும் இரண்டர கலந்து காலங்காலமாக மக்களை சிலர் வழிகெடுத்து கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு குர்ஆனை பற்றிய அறிவு இல்லாத காரணத்தினால், ஹதீஸுகளிலே ஆர்வம் இல்லாத காரணத்தினால், அவர்களுடைய அறியாமையை பயன்படுத்தி மார்க்கத்தில் இல்லாதவற்றையெல்லாம் மார்க்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமையை இன்றைக்கு நாம் பரவலாக காண்கிறோம். புரிந்து கொள்வதற்காக சில உதாரணங்களை உங்களிடத்திலே நான் சொன்னால், இந்த மார்க்கத்தில் நம்ம எவ்வளவு கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். மௌலுது என்ற பெயரில் முஸ்லிம்களிடத்தில் ஒரு பாடலை படிக்கக்கூடிய வழக்கம் இருப்பதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். இந்த மௌலுதுல ஒரு கிதாப் இருக்கிறது, 6 மௌலுது உள்ள கிதாபு. இதில் ஒரு கவிதை எழுதி வச்சிருக்கிறாங்க. இது அரபு மொழியில் உள்ள கவிதை இல்லை, அரபு தமிழில் உள்ள கவிதை தான். அந்த வாய்ச்சவனு உங்களுக்கு அர்த்தம் விளங்கும். அந்த பாடலில் என்ன எழுதுகிறார்கள் என்று கேட்டால், நிகழ்த்தும் ஒடுக்கத்தின் புதன்வாரத்தை நெடியோன் நகு சென்றான் குர்ஆனிலே. இப்படி ஒரு பாட்டு எதில் இருக்கிறது? மௌலுது கிதாபில் இருக்கிறது. இதுக்கு என்ன அர்த்தம்? ஒடுக்கத்து புதனை பீடை பிடித்த நாள் என்று அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்லிவிட்டான் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். அப்போ அல்லாஹ் குர்ஆனில் ஒன்றை சொல்லிவிட்டான் என்று சொன்னால், அது குர்ஆனில் என்ன செய்யலாம்? ஈஸியாக எடுத்து பார்த்துடலாம். குர்ஆனில் ஒடுக்கத்து புதன் பீடை பிடித்த நாள் என்று குர்ஆனில் ஒரு வசனம் இருக்குதா? இல்லை. ஒடுக்கத்து புதனை விடுங்க, புதன்கிற சொல்லாவது இருக்குதா? இல்லை. குர்ஆனில் வெள்ளிக்கிழமையை பற்றி நம்ம பார்க்கிறோம், சனிக்கிழமை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. புதன்கிழமைங்கிற வார்த்தையாவது குர்ஆனில் இருக்குதா? இல்லை. இப்போ குர்ஆனில் புதன்கிற சொல்லு கூட இல்லாமல் இருந்தும் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஒடுக்கத்து புதன் பீடை நாள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான் அப்படின்னு சொல்லி இந்த தமிழில், அரபு தமிழில் உள்ள இந்த பாட்டை எத்தனை காலமாக படிச்சுட்டு வந்தாங்க. எதனால் இவர்கள் அதை படிச்சுட்டு வந்தாங்க? ஏடா குர்ஆனில் இருக்குங்கிறாங்க, குர்ஆனில் இல்லாத இப்படி இட்டுக்கட்டி சொல்கிறாங்களேன்னு யாருக்கு என்ன செய்யலை? அந்த காலத்து மக்களுக்கு அறிவு இல்லை. அப்போ அல்லாஹ்வின் மீது ஒரு செய்தி இட்டுக்கட்டுவது எவ்வளோ பயங்கரமான குற்றம். அதை பற்றியெல்லாம் இந்த பாடலை எழுதினவர்களுக்கு என்ன இல்லை? கவலையே இல்லாத ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு வந்து இறங்க இந்த ஊருக்கு நுழைஞ்ச உடனே ஒரு இடத்துல ஒரு சகோதரர் ஒரு இடம் கொடுத்துருக்கிறாரு, நம்ம ஜமாத்துக்காக வேண்டி அதை போய் பார்த்துட்டு வருவோன்னு கூப்பிட்டு போனாங்க. போகிற வழியில் ஒரு மகளிர் கல்லூரி, அதை கடந்து தான் நாங்கள் போகிறோம். நாங்கள் ஊருக்கு வெளியே ஒரு மகளிர் கல்லூரி ஒன்று இருக்குது அவங்க ஊரில், அதை கடந்து போகிறோம். அதனுடைய சுவர்களில் நிறைய செய்திகள்லாம் எழுதி போட்டிருந்தாங்க. அதை பார்த்தா அந்த காலத்தில் எப்படி அறிவினர்களாக இருந்து கொண்டு நிகழ்த்தும் ஒடுக்கத்தின் புதன்வாரத்தை எழுதினாங்கல்ல, மூடர்களாக இருந்தார்களோ அந்த மாதிரி தான் குர்ஆனும் ஹதீஸும் தமிழில் வந்த காலத்திலையும் மூடர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அந்த சுவர் சொல்லுகிறது. அல்லாஹ்வின் மீது பொய்யாக இட்டுக்கட்டி எழுதி போட்டிருக்கிறார்கள். பல வருடங்களாக இருக்கிற, நீங்கள் பார்த்துக்கிட்டே தான் போயிருக்கீர்கள். பல வருடங்களாக அது எழுதப்பட்டிருக்கிறது. அதை பார்த்தோன்னு உட்காந்து அப்படி நான் எழுதிட்டு வந்திருக்கிறேன். வழங்குதா? என்னடா இப்படிலாம் எழுதி போட்டிருக்காங்களேன்னு சொல்லி அப்போ குர்ஆனில் இல்லாத ஒன்றை, ஹதீஸில் இல்லாத ஒன்றை எல்லாம் என்ன செய்கிறாங்க?
அதாவது கற்ற வண்ணம் நடப்பவரே உண்மையில் கற்றவர். இறைமறை, இறைமறைன்னா குரான் அர்த்தம். இப்படி குரான்ல எங்க இருக்கு இப்படி வசனம்? குரான் எழுத எவ்வளவு துணிவு வேணும். அல்லாஹ்வுடைய வேதத்தில் இல்லாத ஒன்றை குரான் சொன்னா நம்பர் போட்டு எழுத வேண்டியதானே? என்ன என்ன அத்தியாயம் என்ன வசனம்னு இப்படி சவத்தில் எழுதி பல வருடங்களாக எத்தனை பேர் படிச்சிருப்பாங்க, எத்தனை பேருடைய உள்ளத்தில் இந்த செய்தி பதிவாயிருக்கும். அப்போ கற்றவண்ணம் நடக்க உண்மையில் கற்றவங்கிறது கரெக்டான கருத்து. குரான் போடலாமான்னு, குரான்ல ஒன்று இருப்பதாக போடுவதாக இருந்தால் குரானுடைய அந்த வசன நம்பரை போட்டு போடணுமா இல்லையா? இப்படியான ஒரு வசனம் குரானில் இல்லை. ஆனால் இறைமறைன்னு எழுதி போட்டிருக்கிறாங்க. மார்க்கத்தை பற்றி எந்த ஒரு பொறுப்பும் யாருக்கும் இல்லை. என்ன வேண்டாலும் ஒரு மனுஷனை பற்றி என்ன வேண்டாலும் சொன்னால் ஒத்துக்கிற ரெடியாக இருப்போமா நம்ம? உங்களை பற்றி எவனாவது எதையாவது சொன்னால் பொறுத்துக்கிறவீங்களா? அதுக்கு நீங்கள் தயாராக இல்லை. ஆனால் அல்லாஹ்வை பற்றி என்ன வேண்டாலும் ஒருத்தன் சொல்லலாம். இந்த மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் பேரை பயன்படுத்தி என்ன வேண்டாலும் சொல்லலாம் என்கிற நிலைமை இருக்குதா இல்லையா? இந்த தைரியம் எப்படி வந்தது? அதே மாதிரி எழுதி போட்டிருக்கிறாங்க, சீனம் சென்றேனும் சேர்க்க நல்ல அறிவை, நபிமொழி. இப்படி எங்க நபிமொழி இருக்குது? சீனாவுக்கு போயாவது நல்ல கல்வியை கத்துக்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? எந்த புக்கில் இருக்குது அது? ஹதீஸ் கிதாபில்? இதெல்லாம் கதை, கட்டுக்கதை. அப்ப இதெல்லாம் செவத்தில் எழுதி போட்டிருக்கிறாங்க. நபிமொழின்னு பேரை போட்டு உன்னை எழுதி போட்டிருக்கிறாங்க. இறைமறைன்னு பேரை போட்டு என்ன செஞ்சிருக்காங்க? எழுதி போட்டிருக்க. உங்க ஊர்ல மார்க்க அறிஞர்கள்லாம் நிறைஞ்சிருக்கிற ஊர்ல இஸ்லாம் சமுதாயத்திற்காகவே நடத்தப்படுற ஒரு காலேஜில் கல்லூரியில் அதனுடைய காம்பவுண்டு சுவரில் பல வருடங்களாக இப்படி எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கும் பொழுது அப்ப இந்த மார்க்கத்தின் மீது யாருக்கும் என்ன இல்லை, பெரிய மகத்துவம் முக்கியத்துவம் இல்லை. உள்ளத்துல மார்க்கத்தை பத்தி மரியாதை இருந்தா அப்படின்னா எழுதிருப்பாங்களா? ஒரு செய்தி எழுதும் பொழுது இறைமறைன்னு போடுறாருன்னா எழுதுவனை கூப்பிட்டு கேட்கணும், என்னடா இறைமறை, எந்த சூறாடா, எந்த நம்பர்றான்னு கேட்கணுமா இல்லையா? இது கூட ஏன் ஒருத்தரும் பார்க்காம இருக்கிறோம்? அதை பத்தி எரும மாட்டில் மழை பெஞ்ச மாதிரி போவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்முடைய சமுதாயத்தினுடைய உணர்வும் அந்த மாதிரி இருக்கு. மார்க்கத்தை பற்றி யாரும் எதையும் சொல்லலாம். இந்த காலத்தில் இப்படி இருந்தா அந்த காலத்தில் என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க? குரான் தமிழில் வந்தும் கூட குரான்ல இல்லாத குரான் சொல்ல முடிகிறது. ஹதீஸுகள்லாம் தமிழில் வந்தும் கூட ஹதீஸில் இல்லாதெல்லாம் ஹதீஸ் என்று சொல்ல முடிகிறது. இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் இந்த மாதிரி எழுதுவார்களே. ஆனால் நம்ம அப்பன் பாட்டன்மார்கள் காலத்தில் இதெல்லாம் குரான் தமிழாக்கம் வராத காலத்தில் என்னவெல்லாம் செஞ்சிருப்பாங்க. அதுக்காக தான் நான் இதை சுட்டி காட்டுறேன். இதெல்லாம் நிர்வாகத்தில் இங்கே உள்ள நிர்வாகிகள் அவங்களுக்கு தபால் மூலமாக எழுதி அல்லாஹ் பேரில் பொய் சொல்லாதீங்க, இறைமறைன்னு போட்டு பொய் எழுதாதீங்க, நபிமொழின்னு போட்டு நபி சொல்லாதான் எழுதாதீங்க என்று சுட்டி காட்டுற கடமை என்ன இருக்கு? நம்ம எல்லாருக்கும் இருக்கிறது திருத்தணும். அவங்களுக்கு பொறுப்பு இல்லை. யாருக்கும் அதனுடைய ஆசிரியர், எத்தனை ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பொறுப்பு இல்லை. எத்தனை நிர்வாகிகள் இருக்கிறாங்க, எத்தனை உலமாக்கள் அங்கே அழைக்கப்பட்டிருப்பார்கள், போயிருப்பார்கள், வந்திருப்பார்கள். நீங்கள் தான் எத்தனை முறை அந்த பக்கம் கடந்தும் போய் கொண்டு வந்திருப்பீர்கள். அதெல்லாம் என்ன இல்லை, யார் வேணாலும் என்ன எழுதிக்கலாம். இஸ்லாத்தின் பெயரால் மட்டும் எல்லாத்துக்கும் லைசன்ஸ் இருக்கிறது. இஸ்லாத்தின் பெயரால் எதை வேண்டாலும் எழுதுவதற்கு நம்ம லைசன்ஸ் கொடுத்து வைத்திருக்கிறோம் என்பதற்காக வேண்டி இதை சொல்கிறோம். அதனால இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் எதுக்கு நடத்தப்படுதுன்னு கேட்டால் இப்படியெல்லாம் சொல்லிடக்கூடாது, ஆதாரங்களோடு தான் எதையும் சொல்லணும். மார்க்கத்தின் பெயரால் எதை பேசுவதா இருந்தாலும் அதுக்கு என்ன வேணும்? குரான் ஹதீஸில் ஆதாரம் இருக்குதா, ஆத்தன்டிக்கான செய்தியாக இருக்குதான்னு பார்த்து தான் சொல்லணும். அந்த அடிப்படையில் தான் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி நம்ம ஏற்பாடு செய்திருக்கிறோம்.